வணக்கம். சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ஞானக்கண். இது நாம பார்க்கிற இந்த சாதாரண கண்ணு கிடையாதுங்க. அதுக்கும் மேல ஒரு உள்நோக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு சிறகுகள் மட்டும் இருந்தா போதுமா? ரொம்ப சக்தி வாய்ந்த சிறகுகள் இருக்கலாம், சரிதான். ஆனா அது மட்டுமே அந்த பறவைய வானத்துல சரியா வழிநடத்திட்டு போக போதுமானதா இருக்குமா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தோட மையப்புள்ளியே. இப்போதான் இந்த ஞான கண்கிற விஷயமே உள்ள வருது. இது நம்மளோட புறக்கண்கள் பாக்குற பார்வை கிடையாது. இது ஒரு உள் ஒளி. எது சரி எது தப்புன்னு பகுத்து பாக்குற அறிவு, சரியான பாதிய தேர்ந்தெடுக்கிற திறமை. சுவாமி சித்பவானந்தர் இதை எப்படி விளக்குறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிந்தனையே ஒரு பிரார்த்தனையோட தான் ஆரம்பிக்குது பாருங்க. இது வெறும் புத்தக அறிவு கேட்கறது இல்ல. வாழ்க்கையில எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பாக்குற அந்த தெளிவு வேணும்னு கேட்கிற ஒரு ஏக்கம், வாழ்க்கையா அதோட உண்மையான ஆழத்தோட பார்க்க உதவுற அந்த ஞானக்கண் வேணும்னு கேட்கிற ஒரு ஆழமான வேண்டுகோள் இது. சரி, ஒருவேளை இந்த ஞானக்கண் இல்லேனா அப்போ என்ன ஆகும்? நம்மளோட முயற்சிகள் எல்லாம் எப்படி வீணா போகும்? இத விளக்கறதுக்கு சுவாமிஜி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணத்தை சொல்றாரு. வாங்க அதை பார்க்கலாம். அடடா, எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு வரி பாத்தீங்களா? ஒரு கழுகு, அதுக்கு எவ்ளோ பெரிய வலிமையான சிறகுகள் இருந்தாலும் சரி, அதுக்கு பார்வை இல்லைன்னா அதால பறக்கவே முடியாது. தடுமாறி கீழே தான் விழும். அதே மாதிரிதாங்க, ஞானம்ங்கிற பார்வை இல்லாம நாம செய்யற எந்த ஒரு வேலையும் அது எவ்ளோ பெரிய முயற்சியாவே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இந்த உதாரணத்தோட அழகே அது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுல தாங்க இருக்கு. இங்க பாருங்க, சிறகுகள் நம்மளோட செயல்களுக்கு சமம். அதாவது நம்ம உழைப்பு, நம்ம திட்டங்கள். ஆனா அந்த பார்வை இருக்கே, அதுதான் ஞானம். நம்ம செயல்களை சரியான திசையில கொண்டு போற அறிவும் தெளிவும் நோக்கமும் அதுதான். அப்போ செயல் மட்டும் இருந்தா பத்தாது, அதை வழிநடத்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, பார்வை இல்லாத முயற்சி எவ்ளோ வீணுன்னு பாத்துட்டோம். சரி, அப்போ அந்த பார்வை கிடைச்சா என்ன ஆகும்? அந்த ஞானம்ங்கிற உள்ளொளியோட சக்தி தான் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஞானக்கண் இல்லாததுங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு இருட்டுல இருக்கிற மாதிரி தான். என்ன செய்யறோம், எங்க போறோன்னே தெரியாம ஒரு குழப்பமான இருண்ட பாதையில போற மாதிரி. நம்ம கிட்ட உடல் இருக்கு, ஆனா அதை இயக்குறதுக்கு வெளிச்சம் இல்ல. ஆனா பாருங்க, அந்த ஞானக்கண் திறந்துருச்சுன்னா அது டக்குன்னு ஒரு விளக்கு ஏத்துன மாதிரி. அந்த உள்ளொளி, அதாவது ஆத்ம ஜோதி, நம்ம உடம்பு முழுக்க பரவி நம்மளோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரகாசமாக்கும். இதுதான் ஞானத்தோட உருமாற்றும் சக்தி. இந்த ஞானக்கண்ங்கிற கான்செப்ட் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இது நம்ம ஆன்மீக மரபுல ரொம்ப ஆழமா வேரூன்றிருக்கு. இத சுவாமிஜி ஒரு பழம்பெரும் ஞானியோட வார்த்தைகள் மூலமா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. வாங்க, நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி 7ஆம் நூற்றாண்டுக்கே போலாம். சைவ சமய குரவர்கள்ல ஒருத்தர் அப்பர் பெருமான். அவர் இந்த ஞான கண்ண இறைவன்கிட்ட எப்படி கேட்கிறாருன்னு பாப்போம். அப்பப்பா, என்ன ஒரு அற்புதமான வரி இது! கண்ணுக்கும் மேல ஒரு கண்ணை உடையவனே அப்படின்னு இறைவனை போட்டிருக்கிறார். இந்த கண்மேல் கண்கிறது தான் அந்த ஞானக்கண். அது நம்ம சாதாரண பார்வைக்கு அப்பாற்பட்டது. எல்லாத்தையும் அதோட உண்மையான தன்மையோட பாக்குற இறைவனோட பார்வை. அந்த பார்வையத்தான் நாமளும் அடையணும். சரி, இவ்ளோ நேரம் ஞானக்கண்ணோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இந்த கேள்வி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தான். செயல்கள் அங்கிற சிறகுகள் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா அது சரியா வழி நடத்துற அந்த ஞான பார்வைய நம்ம எப்படி அடைய போறோம்? புத்தகங்கள் மூலமாவா, தியானம் மூலமாவா, இல்ல வாழ்க்கை நமக்கு கொடுக்கற அனுபவங்கள் மூலமாவா? உங்களுடைய ஞான கண்ணை திறக்க போற அந்த பாதை எதுவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.